டெல்டா மாவட்டங்களில் கனமழையால் 13,000 ஹெக்டேர் பரப்பளவில் பயிர்கள் நீரில் மூழ்கியிருப்பதாக கூறியுள்ள அமைச்சர் MRK பன்னீர்செல்வம், சேதமான பயிர்கள் குறித்து அதிகாரிகள் கணக்கீடு செய்த பிறகு உரிய இழப்பீடு வழங்கப்படும் என இன்று உறுதியளித்துள்ளார். விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ஸ்ரீதர். பயிர் சேதம் தொடர்பாக விவசாயிகள் முன்வைக்கும் கோரிக்கைகள் என்ன? இதுகுறித்து முழுமையாக விவரிங்க. டெல்டா மாவட்டமான தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை பகுதிகளில் கொட்டி தீர்த்த கனமழையின் காரணமாக பல ஆயிரக்கணக்கான ஏக்கர் அந்த பயிர்கள் எல்லாம் வயலில் மூழ்கி சாய்ந்து கிடக்கின்றன. தொடர்ந்து அவ்வப்போது மழை பெய்து வருவதாலும் அதே போல் மீண்டும் இந்த புயலானது கரையை கடக்கும்போது அதி கனமழை பெய்யும் என்பதாலும் இந்த பகுதி விவசாயிகள் தற்போது கவலை அடைந்துள்ளனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே உள்ள அத்திக்கோட்டை கிராமத்தில் நடவு செய்து 30 நாட்களேயான 500 ஏக்கர் பரப்பிலான சம்பா பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளன. வயல்வெளிகள் கடல் போல் காட்சியளிப்பதால் அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என விவசாயி ஒருவர் பாட்டு பாடி தனது வேதனையை வெளிப்படுத்தினார். நடவு போச்ச, நாணயமும் கெட்டு போச்ச, விவசாயி என்ன செய்வானே, இப்ப வேதனைக்கும் ஆளானமையா. பயிர் பாதிப்பு குறித்து விவசாயிகளான நாகையைச் சேர்ந்த பன்னீர்செல்வம், முத்துப்பேட்டையைச் சேர்ந்த அமிர்தலிங்கம் கூறுகையில், பயிரோட இது தன்மை நீர் சாவியாப்படும், கர்ப்பம் தண்ணி உள்ளே இருந்துச்சுன்னா நீர் சாவியாப்படும். அதனால் விவசாயம் 5% கூட வராது. இந்த ஆறெல்லாம் தூர் வராதனால தான் எங்களுக்கு இந்த விவசாயம் பாய்ச்சுது. இது விட்டார், மறைக்க குறையாரு, இதெல்லாம் சரியாக தூர்வாரி கொடுக்காதனால தான் இந்த விவசாயம் பாதிக்கப்பட்டு போச்சு. விவசாய சங்கத்தைச் சேர்ந்த காவிரி தனபாலனிடம் பேசினோம். இன்னைக்கு என்னன்னா, இந்த மழை பொழிவுனால 2 அடி பயிருக்கு மேலளவுக்கு தண்ணி நிற்கிது. அந்த தண்ணி தொடர்ந்து 36 மணி நேரம் நிற்கிறதுனால கீழே உள்ள சிம்புகள் தண்ணியில் மூழ்கி அழுகி போகிற நிலை நோக்கி தள்ளப்பட்டிருக்கு. தஞ்சை மாவட்டம் அம்மாப்பேட்டையில் கனமழையால் பாதிக்கப்பட்ட வயல்களில் அமைச்சர்கள் MRK பன்னீர்செல்வம் மற்றும் கோவிச்செழியன் ஆகியோர் இன்று நேரில் ஆய்வு செய்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய வேளாண் துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் 13,000 ஹெக்டேர் பரப்பளவில் பயிர்கள் நீரில் மூழ்கியிருப்பதாக தெரிவித்தார். தமிழகம் முழுவதும் கிட்டத்தட்ட 13,000 ஹெக்டேர் அளவிற்கு நீரில் மூழ்கியிருக்கிறது. காவிரி பாசன மாவட்டங்களில் நீரில் மூழ்கி சேதமடைந்த பயிர்களுக்கு ஏக்கருக்கு 40,000 ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் இன்று வலியுறுத்தியுள்ளார். இதனிடையே திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் தொடர் மழையால் குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்ததை அடுத்து அப்பகுதியில் இருந்த பொதுமக்கள் இன்று மீட்கப்பட்டு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டனர். நாகையில் மழை வெள்ளம் பாதித்த நரியங்குடி கிராம மக்கள் தங்க வைக்கப்பட்டுள்ள முகாமுக்கு சென்ற அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்கினார். டெல்டா மாவட்டங்களில் ஏற்பட்டுள்ள பயிர் சேதங்கள் குறித்து அங்குள்ள அதிகாரிகள் கணக்கெடுத்து பயிர்கள் பாதிக்கப்பட்டிருந்தால் 33% அந்த பயிர்கள் பாதிக்கப்பட்டிருந்தால் அவர்களுக்கு இழப்பீடு வழங்கப்படும் என வேளாண் துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். பிரியா, தகவல்களுக்கு நன்றி ஸ்ரீதர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.